சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்றது வந்து புசி ஆனந்த் வந்து தெளிவா சொல்லியிருந்தார் இல்லையா? அதன் பிறகுதான் இந்த நடவடிக்கைகள்லாம் நடக்குதா? இல்லை நம்ம இன்னும் நம்பிக்கை இழக்கல. அந்த கதவையும் விஜயும் வருவாருன்னு. ஆமாம், அந்த நம்பிக்கையும் வந்து அதிமுக அந்த கதவையும் திறந்தா வச்சுருக்காங்க. அந்த கதை அது அவங்க என்னென்னா, பாஜகவோட போனால் அவங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஓபிஎஸ்சி தினகரெல்லாம் வந்துடுவாங்க மறுபடியும் உள்ள. அதனால் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை வரும். சரி, அவங்க அரசியல் மறுபடியும் ஒரு துளிர் விட்டு மேலே வரும். அதை எப்படி அடக்கிறது? இப்போ நீங்கள் விஜயோட போனால் அவங்க வரமாட்டாங்க, அவங்க பாஜகவோடையே இருப்பாங்க. அதனால் இவர் வந்து விஜயோட தான் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார். அதை பேச்சு ஆரம்பித்து பாதியிலே நின்று போச்சு. அதுக்குள்ளே அவங்க மூடிட்டாங்க கதவை. இப்போ வந்து விஜய் தரப்பில் வந்து நீங்கள் எலெக்ஷன் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற இதில் இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து சீமானும் விஜயும் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல். மறுபடியும் ஆமாம், சீமானும் விஜயும் சேர்ந்து நம்ம போட்டி போட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சீமானுக்கும் அவருடைய கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போயிட்டு இருக்காங்க, அவருடைய ஓட் பேங்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம போட்டால் 8% கீழே போயிடுவோமோ